அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பூத் தலைவருக்கும் பூத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கும் அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. அன்பு சொந்தங்களே, அதை வெற்றிகரமாக நாம் செய்து முடித்து காட்ட வேண்டும். காரணம், மிக கடுமையாக இந்த 4 ஆண்டு காலம் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. இன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஒவ்வொரு தொண்டனுக்கும் இருக்கிறது. இதை சொன்னது யார்? அண்ணாமலை. சமீபத்தில் நெல்லையில் பூத் கமிட்டி மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் வந்திருந்தார். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவரும் அங்கே இருந்தார். இவங்க எல்லாம் மேடையில் வச்சுக்கிட்டு தான் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த வார்த்தைகளை நான் சொன்னது மாறாமல் அவர் சொல்கிறார். கிட்டத்தட்ட இதே ஸ்டாண்டை தான் நான் முன்னாடியிலிருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதிமுக கூட்டணி காலத்தின் கட்டாயம். பாஜகவுக்குன்னு சில வாய்ப்புகள் இருந்தாலும் பாஜக இந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறது. அதுவும் டெல்லி தலைமை இந்த வாய்ப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறது. ஸோ அப்படி இருக்கிற போது அண்ணாமலையை அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பர்சனலாக இந்த கூட்டணி பிடிக்கலை அப்படின்னாலுமே கட்சியுடைய கட்டுப்பாட்டை ஏற்றுக்கொண்டு இந்த கூட்டணிக்காக அவர் கண்டிப்பாக வேலை செய்வார் அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி வீடியோக்கள் நான் போடுற போதெல்லாம் எனக்கு நிறைய வசவுகள் தான் வந்தது. நிறைய பேர் என்னை திட்டிகிட்டு தான் இருந்தாங்க. நீங்கள் இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்னோடய ஸ்டாண்ட் ரொம்ப எளிமையானதுங்க. அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம கேட்போம் அப்படிங்கிறது தான் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணாமலை இந்த கூட்டணி எனக்கு சரிப்பட்டு வராது, நான் விலகி நிற்கிறேன் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அதே நேரத்தில் அவர் எந்த இடத்திலும் இந்த பாஜக அதிமுக கூட்டணிக்கு எதிராக பேசவில்லை. அவர் கேட்குறதெல்லாம் ஒன்று தான், கூட்டணி ஓகே, ஆனால் பாஜகவுக்கான இடம் 4 வருடமாக நாங்கள் கடுமையாக உழைத்திருக்கிறோம். எங்கள் கூட்டணிக்கு என்று 18.5% வாக்கு வங்கி இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அந்த வாக்கு வங்கிக்கு நிகராக எங்கள் தொண்டர்களுடைய உழைப்பை பெருமைப்படுத்தும் விதமாக எங்களுக்கு சீட்டு ஒதுக்கணும். நீங்கள் தூக்கி போடுற சீட்டெல்லாம் நாங்கள் வாங்கிக்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் திரு அண்ணாமலை அவர்களுடைய வாதம். அவர் இதை பல இடங்களில் சொல்லியிருக்கார். அவர் 2024 தேர்தலுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கார், இந்த 2024 எலெக்ஷன் எங்களுக்கான எலெக்ஷன், எங்களுக்கு லைன் ஷேர் வேணும் அப்படிங்கிற இந்த வார்த்தையவே அவர் பயன்படுத்தியிருக்கார். அதற்கு பிறகு தான் அதிமுகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஆச்சு. இந்த கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு அவர் தலைவர் பதவியிலிருந்து விலகியதுக்கு பிறகு அவர் விலகி இருக்கிறதுக்கான காரணத்தையும் நான் தெளிவாக சொன்னேன். இப்போ இருக்கிற டீம் வேலை செய்யணும், அவங்க வேலை செய்யறதுக்காக இவர் விலகி நிற்கிறாரு. இன்றைக்கும் பாஜகவில் திரு அண்ணாமலை அவர்கள் தான் கிங். தமிழக பாஜகவுடைய முகம் அண்ணாமலை மட்டும்தான். அதில் யாரும் மாற்ற முடியாது, யாருக்கும் மாற்றுக்கிறதும் கிடையாது. இதே கூட்டத்தில் அமித்ஷா பேசினார், நயினார் நாகேந்திரன் பேசினார், மற்ற தலைவர்கள் எல்லாம் பேசினாங்க. அவங்க பேசுகிற போது அந்த தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க, அண்ணாமலை பேச வந்த உடனே தொண்டர்கள் எப்படி இருந்தாங்க? அதுதான் அண்ணாமலை. அவர் விலகி இருக்கார். அவர் அதுக்காக கட்சியிலிருந்தே விலக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். இவங்கெல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்கெல்லாம் சேர்ந்து அரசியல் பண்ணிட்டாங்களே, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது மேலோட்டமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்சியுடைய முடிவுக்கு கட்டுப்பட்டு அவர் இருக்கிறார். நான் இந்த வார்த்தையும் தெளிவாக பயன்படுத்தினேன். இது ஒரு இடைவெளி தேவை, இந்த இடைவெளி தேவை அப்படிங்கிறதையும் அவர் சொன்னார். நம்ம சில நேரங்களில் பின்தங்க வேண்டி இருக்கும், சில நேரங்களில் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். நம்மளுடைய பயணம் கண்டிப்பாக நம்மளுடைய இலக்கை நோக்கி தொடரும். ஆனால் சில நேரங்களில் நம்ம சில இடத்துல காத்திருக்க வேண்டியதாக இருக்கும், பின்தங்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அதைத்தான் இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பண்ணுறார். இப்போ உங்கள் எல்லாருக்கும் இன்னொரு கேள்வி வரலாம். இந்த கூட்டணி அமைச்சு ஒரு 3-4 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதமாக ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள், கூட்டணி இருக்குமா இருக்காதான்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் போயிட்டே இருந்தது. இங்கிருந்து ஒன்று பேசுறது, அங்கிருந்து ஒன்று பேசுறது, எல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வராக்குமோன்னு சொல்கிற அண்ணாமலை கூட்டணி ஆரம்பித்த உடனே சொல்லியிருக்கலாமே, கூட்டணி உறுதியான உடனே சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம்.
அது நியாயமான கேள்வியும் கூட. ஆனால் இந்த கூட்டணி அமைத்ததுக்கப்புறம் அதிமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இங்கே அரசியல் களம் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து திரு அண்ணாமலை அவர்கள் முடிவெடுத்திருக்காரு. அதிமுக பாஜகவுக்கு இணக்கமாக செயல்படுகிறதா, அதிமுக வந்து கட்சி தொண்டர்கள் பாஜக கட்சி தொண்டர்களை மதிக்கிறாங்களா, அவங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்குதா, அதிமுக பாஜகவுடைய அந்த கூட்டணி இணக்கம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்துட்டு தான் இந்த அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு இப்படி பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய செயல்பாடுகள், அவர் எப்படி வந்து திமுகவை எதிர்க்கிறாரு, மற்ற கட்சிகளை எப்படி எடுக்கிறாரு, பாஜகவை எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாரு, இதையெல்லாமே பார்க்கணும். இல்லை அவங்க கூட்டணி அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஓடி போய் முதலாளாக வந்து நம்ம ஆதரவு அப்படின்னு கொடுக்குற ஆள் வந்து அண்ணாமலை அவர்கள் இல்லை. அவர் இத்தனை நாள் எல்லாம் பார்த்துருக்காரு. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு எழுச்சி பயணம் போயிட்டு இருக்காரு. அந்த எழுச்சி பயணத்தில் தொடர்ச்சியாக வந்து திமுகவை அவர் தாக்கி பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஜயை கூட தாக்கி பேசியிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம இத்தனை நாளாக வந்து ஒரு சந்தேகம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது, எங்கே வந்து அதிமுக பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் கூட கூட்டணி போயிடுவாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் நம்மளுக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஆனால் சமீபத்தில் நடந்த விஜயுடைய மாநாட்டில் அதிமுகவை பற்றி விஜய் பேசியிருக்காரு. அதற்கு உடனடியாக எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கார். இந்த கூட்டணி பற்றியும் உறுதிப்படுத்தியிருக்கார். இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் அண்ணாமலை இன்னைக்கு இப்படி பேசியிருக்கார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டியது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டனின் கடமை. 4 வருடமாக நம்ம கடுமையாக வேலை பார்த்துருக்கோம். உண்மைதானே? திரு அண்ணாமலை அவர்களே வந்து எவ்வளவு நடைப்பயணம் போயிருக்காரு. 234 தொகுதிக்கும் வந்து நடைப்பயணம் போய் அத்தனை மக்களையும் பார்த்து தான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சதவீத வாக்கு வங்கியில் இருக்கோம். அரசியலில் சில கடினமான முடிவுகளை எடுக்க வேண்டிய காலகட்டம் வரும். அப்படியான ஒரு காலகட்டம் தான் தமிழக பாஜகவுக்கும் இருக்குது. நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து திமுகவை நம்ம பரம எதிரியாக பார்க்குறோம். இதே திமுகவோட பாஜக கூட்டணி வச்சிருக்கு. ஸோ இந்த காணொலியை நம்ம பேசுகிறதுக்கான காரணம், அண்ணாமலை அவர்களுடைய அந்த வார்த்தைகளில் நம்ம புரிஞ்சுக்கணும். அதில் சில செய்திகள் ஒழிஞ்சிருக்கு. இதை பற்றியும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அண்ணாமலை அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் மறைமுகமாக சில செய்திகள் இருக்கும். அதை வந்து நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும். அவர் இப்போ ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு அப்படின்னா அவர் வந்து ஒரு தெளிவான நிலைமைக்கு வந்துட்டார். தொண்டர்களை வந்து ஒரு தெளிவான மனநிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தயாராகிட்டார் அப்படிங்கிறத தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா 4 வருடமாக தலைவர்கள் மட்டும் இல்லாமல் தொண்டர்களும் எவ்வளவோ வேலைகள் செஞ்சுருக்காங்க. எத்தனையோ பேர் வந்து கைதாகியிருக்காங்க. எத்தனையோ பேர் பிரச்சனைகளுக்கு ஆளாயிருக்காங்க. அப்போது இதெல்லாம் வந்து தொடரக்கூடாது. மீண்டும் ஒரு முறை திமுக ஆட்சிக்கு வந்தால் அப்போ பாஜகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? பாஜகவுக்காக யார் வந்து நிற்க முடியும்? யார் வந்து பேச முடியும்? மீண்டும் ஒரு திமுக ஆட்சி வந்ததுன்னா நம்மளை மாதிரி யூடியூபர்ஸோ இல்லை சமூக வலைதளங்களில் இயங்குகிற இன்ஃப்ளூயன்சர்ஸோ பாஜகவுக்கு ஆதரவாக திமுகவுக்கு எதிராக ஒரு வார்த்தை பேச முடியுமா அப்படிங்கிறத ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு கட்சி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, ப்ளஸ் தலைவர்கள் வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதையெல்லாம் சேர்த்து தான் நீங்களும் ஒரு முடிவெடுக்கணும். இன்றைக்கி அண்ணாமலைக்காகத்தான் நான் வந்து ஓட்டு போடுவேன், அண்ணாமலை இல்லைன்னா நான் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டேன்னு சொல்கிற நிறைய பேர் நீங்கள் இருக்கீங்க. கரெக்டு. அண்ணாமலை என்ன சொல்கிறாரோ அதை கேளுங்கன்னு தான் நானும் சொல்கிறேன். அண்ணாமலைக்காகத்தான் பாஜகவை ஆதரிக்கிறேன் என்று சொல்பவர்கள் அண்ணாமலை எந்த வழியை காட்டுறாரோ அந்த வழியில் கண்ணை மூடிட்டு போங்க. அதில் எந்த பிரச்சனையும் வராது, எந்த குறைபாடும் இருக்காது. அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுகோள். அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். நம்ம இது தொடர்பாக கண்டிப்பாக தொடர்ச்சியாக பேசுவோம். நன்றி.